இருக்கிறது எல்லாமே போட்டு மிக்சியில் அரைச்சிக்கணுங்க. பாருங்கள், அடுத்து தேங்காவை எடுத்து போட்டு மிக்சியில் போட்டுக்கிறேன். இந்த வடைக்கு அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன் இல்லைங்களா, அந்த மிக்சியிலே இதெல்லாம் போட்டு அரைச்சிக்கணும் ஃபஸ்ட்டு. பாருங்கள், அதுலேயே இது பச்சை மிளகாய், தனியா, ஜீரகம், இஞ்சி ஒரு துண்டு எடுத்து வச்சுருந்தேங்க, அதுவும் கட் பண்ணி வச்சுருந்தேன். இதெல்லாம் ஒன்றா போட்டு மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சிக்கணுங்க. பாருங்கள், அரைச்சிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு நைஸாக அரைச்சிக்கணும். இதை ஃபஸ்ட்டு மெயினாக இதை அரைச்சி வச்சிட்டோம்னா மோர் குழம்பு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாருங்கள், நைஸாக அரைச்சி எடுத்து வச்சாச்சு. இப்போ இதை தாளிக்கணுங்க. தாளிக்கிறதுக்கு என்னென்ன தேவை, இது தேங்காய் எண்ணெய்ங்க, செக்கில் ஆடின தேங்காய் எண்ணெய். இது தேங்காய் எண்ணெயில்